இந்த சோல்ஜர் ஒரு காலடி எடுத்து வைக்கிறாரு. அப்ப திடீர்னு அவருடைய கால் கடியில ஏதோ கிளிக் ஆன மாதிரி இருக்குது. ஆக்சுவலா இவர் உண்மையான சோல்ஜரே கிடையாது. இங்க ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இவர் ஒரு ஃபேமஸான ஆக்டர். டைரக்டர் ஃபுட்டேஜ் ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு என்னடா இது சவுண்ட்லாம் ரியலா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போய் அவருடைய கால் கிட்ட வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவர் ஒரு உண்மையான கன்னிவெடி மேல காலை வச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது இங்க நிறைய இடங்கள்ல கன்னிவெடி புதைக்கப்பட்டிருக்கு. நம்ம தான் தெரியத்தனமா இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆக்டர் ஒரு இன்ச் கூட நகர முடியாம அப்படியே பயந்து போய் நின்னுகிட்டு இருக்காரு. அவர் டீம்மேட் கூட அவர் கிட்ட வர்றதுக்கு பயந்து போய் தூரத்துல நின்னுகிட்டே பெரிய பெரிய கொம்புகளை வச்சு அவர் கையில இருக்கிற கண்ணை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவரால் அதே மாதிரி நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய கை கடியில ஒரு கொம்பை சப்போர்ட்டுக்கு கொடுத்து நிப்பாட்டிட்டு அவருடைய தலையில இருக்கிற ஹெல்மெட் எல்லாம் கழட்டி அவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு போய் அங்க ரொம்பவே வயசான ஒரு ரிட்டையர்ட் ஆன சோல்ஜர் இருப்பாரு. அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த பாம்பை டிஸ்போசல் பண்றதுக்காக அவரை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவர் வந்து அந்த கன்னிவெடியை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் இருக்கு ஒரு பேட் நியூஸும் இருக்குன்னு சொல்றாரு. குட் நியூஸ் என்னன்னா இது ஒரு பிரஷர் ரிலீஸ் மைன். இதுல இருந்து நீங்க கால் எடுக்காத வரைக்கும் அது வெடிக்கவே வெடிக்காதுன்னு சொல்றாரு. ஆனா பேட் நியூஸ் என்னன்னா இந்த மாதிரி கன்னி வெடிகளை வெடிக்காம டிஸ்போசல் பண்றதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம்னு சொல்லிடுறாரு. அப்பதான் அவங்க டீம்ல இருக்கிற டைரக்டர் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அது என்னன்னா யார் இந்த ஹீரோவுடைய உயிரை காப்பாத்துறீங்களோ அவங்கள நான் அடுத்த ஹீரோவா மாத்துறேன்னு சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே அவங்க டீம்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போய் அந்த ஹீரோவுடைய ஷூக்குள்ள விட்டு அப்படியே ஷூ ரெண்டா அறுப்பாரு. அறுத்துட்டு ரெண்டு பக்கமும் கையை வச்சு அதிக பிரஷர் கொடுத்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அவரை இப்ப கால் எடுக்க சொல்லுவாரு. அவரும் எப்படியோ சேஃபா காலை வெளியில எடுத்துருவாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவை கூட கூப்பிட்டுக்கிட்டு அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே அங்க இருக்கிற பஸ்ல ஏறி கிளம்பிடுவாங்க. டைரக்டருமே இவரை காப்பாத்தாம அப்படியே அழுகுற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. கடைசியில இவரு மட்டும் அந்த கண்ணியை வெடியை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதே இடத்துல தனியா மாட்டிக்கிறாரு.